டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி நேற்று அவசரமாக டெல்லி சென்று இன்று அதிகாலையில் சென்னை திரும்பியுள்ளார். அவரின் இந்த திடீர் டெல்லி பயணம் பல விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று சட்டசபை முடிந்ததும் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார் செந்தில் பாலாஜி. டெல்லியில் நள்ளிரவு வரை ஆலோசனை நடந்துள்ளது. இதன் பின்னணியில் யாரை சந்தித்தார் என்பது தொடர்பான முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. டாஸ்மாக் தொடர்பான அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டினை செந்தில் பாலாஜி மறுத்திருந்தாலும் அதனை திமுக அரசும் செந்தில் பாலாஜியும் அலட்சியமாக எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. முக்கியமாக பாஜக தலைவர் அண்ணாமலை இதை தீவிரமாக கையில் எடுத்துள்ளார். இந்த ஊழலை தமிழக மக்களிடத்தில் எடுத்துச் சென்று உண்மையை அம்பலப்படுத்தி வருகிறது. வரலாறு காணாத ஊழல் செய்து பணம் குவித்து அதன் மூலம் அரசியல் செய்யும் வித்தகர்களான திமுகவினரை ஆட்சிக்கட்டிலில் இருந்து மக்கள் தூக்கி எறியும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்று கூறியுள்ளார். இதற்காக பாஜகவினர் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் முற்றுகையிடச் சென்றனர். வரும் நாட்களில் தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இப்படியான சூழ்நிலையில்தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேற்று டெல்லி சென்று வந்ததை மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் உன்னிப்பாக கவனித்துள்ளது. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ள நிலையில் செந்தில் பாலாஜியின் இந்த டெல்லி சீக்ரெட் பயணம் மேல்மட்டங்களில் கவனம் பெற்றுள்ளது. ஏற்கனவே அமலாக்கத்துறை சோதனை குறித்து விளக்கம் கொடுத்த செந்தில் பாலாஜி ஊழல் ஏதும் நடைபெறவில்லை என்றும் அப்படி ஏதும் முறைகேடு நடந்திருந்தால் சட்டப்படி சந்திப்போம் எனவும் தெரிவித்திருந்தார். திமுக சட்டத்துறை அமைச்சரும் 1000 கோடிக்கு ஆதாரம் இருக்கிறதா என கேள்வி எழுப்பியிருந்தார். மற்றபடி இது தொடர்பாக விளக்கம் முதல்வர் தரப்பில் இருந்து வெளியிடவில்லை. ஆனாலும் செந்தில் பாலாஜிக்கு தான் பெரிய சிக்கல் உள்ளது என திமுக வட்டாரத்தில் இருந்து பேச்சுக்கள் அடிபட்டது. இது ஒரு பக்கம் என்றால் சட்டவிரோத பண பரிமாற்ற தொடர்பாக ஜாமீனில் வெளியே வந்திருப்பதால் அது தொடர்பான வழக்குகளும் நிலுவையில் சுப்ரீம் கோர்ட்டில் உள்ளது. அதனால் அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டினை சட்ட ரீதியாக எதிர்கொள்வது குறித்தும் நீங்கள் அமைச்சராக நீடிக்க விரும்புகிறீர்களா அல்லது விலக நினைக்கிறீர்களா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்கு பதில் சொல்லாமல் காலம் தாழ்த்தி வருகின்ற சூழலில் விரைவில் அது தொடர்பான ஹியரிங் சுப்ரீம் கோர்ட்டில் வரவிருப்பதால் அது குறித்தும் சீனியர் வழக்கறிஞர்கள் டீமிடம் டெல்லியில் விவாதித்துள்ளாராம் செந்தில் பாலாஜி. இதனால் அரசியலில் இதெல்லாம் சர்வசாதாரணம். பாஜக முக்கிய புள்ளியைத்தான் செந்தில் பாலாஜி சந்தித்துள்ளார் என்று கூறப்பட்ட நிலையில் திமுக தரப்பிலிருந்து இதனை மறுத்துள்ளனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.